கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கூட தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவே உம்முடைய வெளிச்சம், உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்பு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம். அதில் ஸ்தோத்திரம் 21ஆம் வசனம் கூட வாசிப்போம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். என்ன வேணுமா? சோதித்து பார்க்கணுமா? முதல்ல என்ன பண்ணணும்? சோதித்து பார்க்கணும். நலமானதை, அதான் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை, நல்ல காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய மைண்டில் வச்சுக்கணும். நல்ல காரியத்தை இதயத்தை வச்சுக்கணும். தேவையில்லாத காரியத்தை என்ன பண்ணணும்? செல்ல பார்த்தீங்கன்னா அந்த தேவையில்லாத என்ன பண்ணணும்? ஆமாம், வாட்ஸ்அப்பில் அது வாட்டுக்கு 1000 2000 100 50 என்ன பண்ணணும்? அப்படியே ஓப்பனுமாக அப்படியே இருக்கும். அது நம்ம பார்க்கவும் மாட்டோம். அது என்ன பண்ண முடியும்? வாசிக்க மாட்டோம். அது என்ன பண்ணும்? பார்க்க நம்ம அது ஸ்டோரேஜ் ஆகிட்டே தான் வச்சுங்க. அது அப்படியே என்ன பண்ணும்? செல்லு அதான் கேங்காக என்ன பண்ணும்? ஆஃப் ஆகிப்போம். அதை தேவையில்லாம் டெலீட் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம், நம்ம வாழ்க்கைக்கு பிடிக்காத காரியம், நம்முடைய சிந்தனைக்கு பிடிக்காத, நம்முடைய ஒரு இருதயத்தை வேண்டி நம்ம அந்த காரியம் அழுகிட்டே இருக்கா, அந்த சிந்தை நம்ம மட்டும் எடுத்துடணும். அதை என்ன பண்ணணும்? டெலீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை நலமானதை, நல்ல காரியத்தை என்ன பண்ணணும்? நல்ல காரியத்தை மைண்டில் ஏற்றணும். நலமானதை பிடித்து கொள்ளுங்க. நம்ம என்ன பண்ணணும்? நலமானதை பிடிச்சு கொள்ள மாட்டோம். யாராவது கசப்பான வார்த்தையை சொல்லிட்டான், ஏதாவது நம்மளை குத்தி பேசிட்டான், நம்மளை வேதனைப்படுத்திட்டான், அந்த காரியத்தை என்ன பண்ணுவோம்? பிடிச்சிக்கிட்டே இருப்போம். என்னை ஆண்டவரே இப்படி பேசிட்டாங்களே, இவங்களை ஒன்று பண்ணுங்க ஆண்டவரே, அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக் கொள்ளாதபடிக்கு நல்ல காரியத்தை, அவன் புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ உயர்வுகளை அவைகளையே என்ன பண்ணும்? அவன் பிடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அச்சுமன்ற லக்கை நோக்கி ஓடுகிற நமக்கு ஸ்தோத்திரம் என்ன பண்ணும்? ஆண்டவர் நிச்சயமாக தேவனிடத்தில் நான் பரிசை பெற்றுக்கொள்வேன். ஓடுற லக்கு அங்கேயும் பார்க்காதபடிக்கு பேதுரு ஆண்டவர் இயேசு வர்றது நடந்து பார்ப்பினாரு. அவன் நடந்து வரும்போது உங்ககிட்ட அங்கிட்டு பார்க்குறான், அலையை பார்த்து உள்ளே போயிடறான். நம்ம அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தோம்னா உள்ளே தான் போவோம். ஏன்னா நம்ம இங்கிட்டு பார்த்தாலே நம்ம என்ன பண்ண, நம்முடைய சிந்தையை சிதறடிக்கும், நம்முடைய எண்ணங்களை சிதறடிக்கும், நம்முடைய பார்வையை சிதறடிக்கும், நம்முடைய சரீரத்தை சேதப்படுத்தும், நம்முடைய எண்ணங்களை சேதப்படுத்தும், நம்முடைய விசுவாசத்தை சேதப்படுத்தும். அப்போ நம்ம நோக்க வேண்டியது சாரோனின் ரோஜாவை, மகிமையின் தேவனை, வல்லமையில கரத்தை, சாரோனின் ரோஜா அவனுடைய அன்பின் கரத்தை என்ன பண்ணும்? நம்ம பிடிச்சிக்கணும். பேதுரு என்ன பண்ணார்? ஏசப்ப கரத்தை நடிச்சா உடனே அந்த கரத்தை என்ன உள்ளே வந்து ஏசப்ப அந்த கரத்தை பிடிச்சிட்டார். ஏசப்ப நலமானதை, அப்போ நல்ல தெய்வமாக இயேசுவை நீங்கள் என்ன பண்ணும்? பிடித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் கரங்களை உங்களுக்காக நீட்டி கொண்டு இருக்கிறார். அவருடைய அன்பின் கரம், உங்களுக்காக காயப்பட்ட கரம், உங்களுடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டெடுக்க அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கணும். அவருடைய கரத்தை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தப்புவீங்க. உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்க ஆரம்பிக்கும். பேதுரு கடலில் நடந்தான். கடல் நடக்க முடியுமா? இந்த உலகத்தில் அந்த உலகத்தை வாழ்றது பயங்கரமான போராட்டம் நிறைஞ்ச உலகம். இந்த குடும்பத்தை எப்படித்தான் நடத்த போகிறோம், இவங்களை எப்படித்தான் நம்ம மாட்டி வெளியே பண்ணோம். தேவன் நடக்க பழக்குவார். அவருடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டா சரியான பாதையிலே தேவன் நடத்தி கொண்டு போக வல்லமை தேவன். பூர்வ பாவ எதிரும் என்று கேட்டு நித்திய அது சரியான பாதை, அந்த ஆத்மாவில் இளைப்பாறுதலை தருகிற சர்வ வல்லமை தேவன் கரத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அவன் நம்ம கரத்தை பிடிச்சிருக்காரு, நம்ம அவரை கரத்தை பிடிச்சிருக்கோமா? நாம் அவரோடு கூட இருக்கிறோமா? அவரோடு நிலைத்து இருக்கிறோமா? அவரோடு பேசுகிறோமா? அவருக்கு பிரிஞ்சமான செய்கிறோமா? இல்லை நம்மளுக்கு பிடிச்சதை செய்கிறோமா? இல்லை அவர் விரும்புவதை செய்கிறோமா? நம்ம விரும்புகிறத, நம்ம மனசு விரும்புவதை செய்கிறோமா? நம்ம கொஞ்சம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சில பிள்ளைங்க பண்ணால் எனக்கு இதை வாங்கி கொடுத்தாலே வாங்கி கொடுன்னு பிடிவாதம் கொடுப்பாங்க. இங்கே வசனம் போட்டிருக்கு, நலமாக பிள்ளைங்களுக்கு சொன்ன அது கடைக்கு போனால் என்னை இதை வாங்கி கொடுத்தாலே வாங்கி கொடு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் பண்ணுவோம், வாங்கி கொடுத்தா அது என்ன பண்ணுவோம்? கடைசியில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் அப்போ அது தகப்பன் தெரியாத பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்கணும். நீங்கள் சொல்லிக் கொடுத்தா தான் பிள்ளைங்களுக்கு நல்ல காரியம் தெரியும். ஏன்னா பிள்ளைங்க நல்ல காரியம் எது கெட்ட காரியம் தெரியாமல் என்ன பண்ணுவாங்க? வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். நலமானவைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கும் போதிக்கணும். நம்மளும் தேவ சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். சோதித்து பார்க்கணும். ஸ்தோத்திரம். என்ன வாழ்க்கை என்ன பண்ணும்? நமக்கு கொஞ்சம் எப்படி ஆராய்ந்து பார்க்குறது. தெருவிருந்து பந்தியில் நம்ம என்ன பண்ணுவோம்? மாதம் ஒரு வருடம் தெருவிருந்து போகும்போது அப்போ தான் என்ன பண்ணுவோம்? நம்ம எங்கேயோ பாவம் செஞ்சுக்கோமா, நான் பாவத்தை அறிக்கை பண்ணி விட்டுருக்கோமா, இல்லை தொடர்ந்து செய்கிறோமா, அப்போ தான் அந்த முழங்கால் போட்டு பாவ அறிக்கை பண்ணிக்கிட்டு இருப்போம். அதுக்கு முன்பாகவே நம்ம பாவ அறிக்கை பண்ணிவிட்டு அதை மனம் திரும்பி அதை சரியாக பண்ணிட்டு மாதம் நம்ம அறிக்கை பண்ணிட்டு விடாதபடிக்கு அதை சரியாக அறிக்கை பண்ணி விட்டு தேவ சமூகத்தில் பிடித்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய அற்புதங்களை வாழ்க்கையை செய்வார். மோசை தன் கைகளை உயர்த்தி பிடிக்கும் பொழுது ஆரோன் ஊரோன் என்ன பண்ணுறாங்க? மோசை கை தளர்ந்து போகுது. அவன் கைகளை பிடித்து தேவனுக்கு சோதரிக்கும் பொழுது யோசுவா ஜெயம் எடுக்கிறான். நீங்கள் தேவனுக்காக உங்கள் கைகளை உயர்த்தி
கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கையை உயர்த்தி உங்கள் குடும்பங்களோடு கையை உயர்த்தி பிடித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிற எல்லா போராட்டத்துக்கும் நிச்சயமாக விடுதலை தர தேவன் வல்லமையில் இருக்கிறார். அதனால் நல்ல காரியத்தை பிடிச்சு கொள்ளுங்க. தேவையான காரியத்தை வெளியே தள்ளுங்க. தேவையான சிந்தையை மண்ணில் வைக்காதீங்க. வீணான சிந்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. அது உங்கள் வாழ்க்கையை கெடுக்கும். உங்கள் மைண்டை என்ன பண்ணும், டைவர்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்கிறத வண்டி ஓட்டும் பொழுது நீங்கள் ஏதாவது தேவையில்ல சிந்தனையை யோசிச்சுட்டே வண்டி ஓட்டினு வச்சுங்க, எங்கே போகணும் உங்களுக்கு தான் போயிட்டு இருப்பீங்க. உங்கள் இடத்த விட்டீங்கன்னா இடத்த தாண்டி போயிட்டு சில பேர் அந்த இடத்துக்கு போன இடம் மறந்து அந்த இடத்த தாண்டி என்ன பண்ணுவாங்க போடுவாங்க. சில பஸ்ஸில் உட்காந்து அந்த இடத்துக்கு போகிற இடத்தையும் மறந்து எங்கேயோ இறங்குவாங்க. அப்படி இல்லை, நம்ம போகிற இடம் சரியான விதமாக இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்ல, நான் எங்கேருந்து வந்தேன், எங்கேருந்து போகணும், ஆண்டவர் சொல்கிறார், நான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். அப்போ தேவனாய கர்த்தரை பிடிச்சு கொள்வோம். நலமாக நமக்கு போதிக்கிற பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு வழிகாட்ட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபமுனுமா பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. நலமானதை நாங்கள் பிடித்து கொள்ள வெற்றி பெற உதவி செய்யுங்க கர்த்தாவே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயுதமோ ஜெயமோ கர்த்தராலே வரும் என்று வார்த்தையின்படி ஆண்டவரே ஜெயத்தை நாங்கள் பிடித்து கொள்ள இயேசுவே எங்களுக்கு வழிகாட்டும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.